லாஸ்ட் ஃபினான்ஷியல் இயரோட ரிட்டர்ன்ஸ் பார்த்தீங்கன்னா நிஃப்டி ஆல்மோஸ்ட் கேவ் -2%, கோல்டு 60% அண்ட் சில்வர் 130%. ரீசெண்டாக இன்வெஸ்ட் பண்ணவங்களாம் பார்த்தீங்கன்னா கோல்டு அண்ட் சில்வர் நல்லா ஏறிட்டு இருக்கனால அவங்களோட நிஃப்டி அலோகேஷனை ரெடியூஸ் பண்ணிட்டு கோல்டு அண்ட் சில்வர் அலோகேஷனை இன்க்ரீஸ் பண்ணலாமா அப்படின்னு யோசிச்சுட்டும் இருக்கலாம். அண்ட் இன்னொரு செட் ஆஃப் இன்வெஸ்டர்ஸ், அதாவது எக்ஸ்பீரியன்ஸ்ட் இன்வெஸ்டர்ஸ், மேபி கோல்டு நல்லா ஏறிடுச்சு, இட்ஸ் த ரைட் டைம் டு செல் அண்ட் பை மோர் ஈக்விட்டி அப்படின்னும் நினைக்கலாம். இந்த கன்ஃபியூஷனை கிளியர் பண்ண தான் இந்த வீடியோ. ஐ எம் பிரதீபா. வணக்கம் மக்களே, நாங்கள் அஸ்வின். யூஆர் வாட்சிங் தமிழ் ஃபினான்ஸ் கப்பிள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ லாஸ்ட் 1 to 2 இயர்ஸில் எஸ்ஐபி ஸ்டார்ட் பண்ண நியூ இன்வெஸ்டர்ஸ்க்கு டெஃபினட்டாக இது ஒரு சேலஞ்சிங் பீரியடாக தான் இருந்திருக்கும். ஏன்னா மார்க்கெட் லாஸ்ட் 1 இயராக ஆல்மோஸ்ட் நெகட்டிவ் ரிட்டர்ன்ஸ் தான் கொடுத்துருக்கு. அண்ட் 2020க்கு அப்புறம் ஸ்டார்ட் பண்ண நம்ம கோவிட் இன்வெஸ்டர்ஸ் உங்களுக்கு நீங்கள் நிறைய ரிட்டர்ன்ஸ் இனிஷியலாக பார்த்துருப்பீங்க, ப்ராப்ளி 20% கூட பார்த்துருப்பீங்க. பட் லாஸ்ட் 1 இயரில் மார்க்கெட் பெருசாக மூவ் ஆகாதனால உங்களோட ரிட்டர்ன்ஸ் ப்ராபப்ளி ரொம்ப ஹையர் லெவல்ஸ்லேருந்து மேபி 10-12% குறைஞ்சிருக்க வாய்ப்பு இருக்குது. ஸோ இப்போ இந்த 2 குரூப் ஆஃப் இன்வெஸ்டர்ஸ்க்குமே நிறைய கன்ஃபியூஷன்ஸ் இருக்கும். ஸோ இப்போ நம்ம டிஸ்கஸ் பண்ண அந்த கன்ஃபியூஷனை கிளியர் பண்ண கோல்டு அண்ட் நிஃப்டி எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்றத நம்ம இந்த வீடியோவில் புரிஞ்சிக்கலாம். ஓகே, இதை புரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம ஒரு சிம்பிளான ஒரு டைவர்ஜென்ஸ் சார்ட்டை தான் பார்க்க போகிறோம். ஸோ கோல்டு அண்ட் நிஃப்டியோட டைவர்ஜென்ஸ் சார்ட் பார்த்தீங்கன்னா எப்பெல்லாம் ப்ராப்ளம் இருக்கோ, அதாவது 2008 ரிசெஷன், 2012 and 13ல ஹை இன்ஃப்ளேஷன் இருந்தது, 2020ல கோவிட் எல்லாரையும் புரட்டி போட்டது, 2025-2026ல ட்ரேட் வார், சென்ட்ரல் பேங்க்ஸ் கோல்டு அக்யூமுலேட் பண்ற ப்ராப்ளம்ஸ்னு ஏகப்பட்ட விஷயம் போயிட்டு இருக்கு. இந்த டைம்லாம் பார்த்தீங்கன்னா கோல்டு நல்லாவே ரேலி ஆயிருக்கு அண்ட் நிஃப்டி டவுன் ஆயிருக்கு. ஸோ ப்ராப்ளம்லாம் ஒன் சால்வ் ஆனதுக்கு அப்புறம் என்ன நடந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா கோல்டு சைட்வேஸ்ல போயிடும், இல்லை கொஞ்சம் இறங்கும், நிஃப்டி வில் ஸ்டார்ட் கேச்சிங் அப். இதுதான் பல வருஷமா ஒரு ட்ரெண்டா இருக்குன்னு கூட சொல்லலாம். ஸோ இப்போ எல்லாரும் நம்ம கிளியரா புரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா நிஃப்டி அண்ட் கோல்டு ஆர் நாட் காம்படிட்டர்ஸ், தே காம்ப்ளிமெண்ட் ஈச் அதர். அதனால உங்களோட போர்ட்ஃபோலியோவை பேலன்ஸ்டாக வச்சுக்க உங்கள்கிட்ட நிஃப்டி அண்ட் கோல்டு ரெண்டுமே கண்டிப்பாக இருக்கும். ஓகே, ஸோ நிஃப்டி அண்ட் கோல்டோட டைவர்ஜென்ஸ் சார்ட் நம்ம பார்த்தோம். பட் வியூவர்ஸ்க்கு நிஃப்டியோட லெவல்ஸ் எப்போ சீப்பாக இருக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்க ஈஸியாக அனலைஸ் பண்ண இண்டிகேட்டர்ஸ் ஏதாவது இருக்கா? எஸ், ஈஸியாக அனலைஸ் பண்ணுறதுக்கு நிஃப்டி டு கோல்டு ரேஷியோ அப்படின்னு ஒரு இண்டிகேட்டர் இருக்குது. ஸோ இந்த இண்டிகேட்டர் என்ன நம்மளுக்கு சொல்லுதுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு நிஃப்டியை நீங்கள் செல் பண்ணினா எவ்வளோ கிராம்ஸ் ஆஃப் 24 கேரட் கோல்டு உங்களால் வாங்க முடியும் அப்படின்றத டினோட் பண்ணுது. ஃபார் எக்ஸாம்பிள், எப்பெல்லாம் உங்களால் ஒரு நிஃப்டியை விற்று 2 grams ஆர் லெஸ் தென் 2 grams ஆஃப் 24 கேரட் கோல்டு வாங்க முடியுதோ அப்போல்லாம் நிஃப்டி அண்டர் வேல்யூட் அப்படின்னு அர்த்தம். இது இன்னொரு சினாரியோ பார்த்தீங்கன்னா எப்பெல்லாம் நிஃப்டியை விற்று உங்களால் 4 grams அண்ட் அபவ் கோல்டு வாங்க முடியுதோ அப்போல்லாம் நிஃப்டி ஓவர் வேல்யூட்னு அர்த்தம், இல்லாட்டி கோல்டு இஸ் அண்டர் வேல்யூடுன்னு எடுத்துக்கலாம். இப்போ நீங்கள் பார்க்குற சார்ட்டில் நிஃப்டி டு கோல்டு ரேஷியோ லெஸ் தென் 2 இருந்திருக்க டைம்ஸ்லாம் 2003, 2008, 2013, 2020. அதுக்கப்புறம் நிஃப்டி நல்லாவே ஒரு ரேலி ஆயிருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ இப்போ அட் ப்ரெசென்ட் நிஃப்டி டு கோல்டு ரேஷியோ அரௌண்ட் 1.6 லெவல்ஸில் தான் ஸ்டில் இருக்குது. ஸோ இந்த டைமும் பாஸ்ட் ஹிஸ்ட்ரியில் நடந்த மாதிரி ஒரு நல்ல ரேலி வரதான் வாய்ப்பு இருக்க மாதிரி தெரியுது. ஸோ இதுக்கப்புறம் ரேலி வருமா அப்படின்றத வியூவர்ஸ் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இப்போ கரண்ட்டாக நிஃப்டி டு கோல்டு ரேஷியோ லெஸ் தென் 2 இருக்கிறதுனால நிஃப்டி நல்லா சீப்பராக இருக்குது அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இட்ஸ் அ குட் டைம் டு பை நிஃப்டி அப்படின்னு சொல்கிறோம். பட் இதுக்கு ஆப்போசிட்டாக இருக்கும் போது நிஃப்டி டு கோல்டு ரேஷியோ அபவ் 4 அந்த லெவல்ஸில் இருந்திருக்கும் போது நம்மளால் அப்போ கோல்டையே நிறைய வாங்க முடியல. ஏன்னா அந்த டைமில் பார்த்தீங்கன்னா நிஃப்டி காஸ்ட்லியாக இருந்திருக்கும் அண்ட் கோல்டு சீப்பராக இருந்திருக்கும். ஓகே, இதுக்கு மெயின் ரீசன் என்னன்னு பார்த்தீங்கன்னா நிறைய இன்வெஸ்டர்ஸ் பண்ணுற ஒரே தப்பு, லாஸ்ட் 1 இயர் எதில் நல்ல ரிட்டர்ன்ஸ் கொடுத்துருக்கோ அதுலேயே போய் இன்வெஸ்ட்மெண்ட்ஸை ஸ்டார்ட் பண்ணுறது தான். ஸோ கோல்டுக்கும் இதே தான் நடந்திருக்கு. இதை நம்ம ஒரு ப்ரூஃபோட பார்க்கலாம். கோல்டு ETF பர்ச்சேசஸ் பார்த்தீங்கன்னா Jan 2026 தான் பீக்கில் இருந்திருக்கு. அப்போ தான் இன்வெஸ்ட்மெண்ட்ஸும் நிறைய இருந்திருக்கு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் குறைஞ்சிட்டே வர ஆரம்பிச்சிருச்சு. இந்த டேட்டா வெறும் ETFோட நம்பர் மட்டும்தான். இந்த டேட்டாவில் வராத ஃபிசிக்கல் கோல்டு அண்ட் சில்வர்லாம் யோசிச்சு பார்த்தீங்கன்னா நம்பர்ஸ் தலைக்கு மேலே போயிடும். ஓகே, அப்போ நீ சொல்கிறத பார்த்தா நம்ம ரீட்டைல் இன்வெஸ்டர்ஸ்லாம் லேட்டஸ்ட்டாக அது ட்ரெண்டில் இருக்கோ அந்த ட்ரெண்டை ஃபாலோ பண்ணி இன்வெஸ்ட் பண்ணுற மாதிரி தான் இருக்குது. பட் சென்ட்ரல் பேங்க்ஸ்லாம் எப்படி இன்வெஸ்ட் பண்ணுவாங்கன்னு பார்த்தோன்னா எப்போ ப்ரைஸஸ் ரொம்ப சீப்பாக இருக்கோ அந்த டைமில் பல்காக இன்வெஸ்ட் பண்ணுறாங்க அண்ட் ஹையர் ப்ரைஸஸ் வரும்போது கொஞ்சம் ப்ராஃபிட்டும் புக் பண்ணுற மாதிரி தான் தெரியுது. ஸோ சென்ட்ரல் பேங்க்ஸ் பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி ஸ்மால் இன்வெஸ்டர்ஸ்க்கு எக்ஸாக்டாக ஆப்போசிட்டாக வேலை செய்கிற மாதிரி இருக்குது. அப்போ ஸ்மால் இன்வெஸ்டர்ஸ் பண்ண வேண்டியதெல்லாம் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு பொருள் எப்பெல்லாம் அட்ராக்டிவ் ப்ரைஸ் இல்லாட்டி
டிஸ்கவுண்டட் ப்ரைஸில் கிடைக்குதோ அப்போல்லாம் வாங்கி வச்சுக்கணும். இல்லை அந்த எமோஷன்ஸ் என்னால் கண்ட்ரோல் பண்ண முடியல, ஒரு ஃபியர் இருக்குது அப்படின்னு நினச்சிங்கன்னா சிம்பிளாக எஸ்ஐபி கண்டினியூ பண்ணுங்கள். எஸ்ஐபி கண்டினியூ பண்ணும்போது பை லோ செல் ஹை கான்செப்டை யோசிக்க வேண்டிய அவசியமே இருக்காது. டிசிஷன் மேக்கிங்கும் ரொம்பவே சிம்பிள். ஸோ பை லோ செல் ஹைலாம் பண்ண வேணாம், எஸ்ஐபி பண்ணுங்க, நீ பாட்டு ரொம்ப ஈஸியாக சொல்லிட்டேன். பட் அது பண்ணுறது அவ்வளோ ஈஸியாக? இப்போ லாஸ்ட் 2 monthஸில் பார்த்தீங்கன்னா மார்க்கெட் ஆல்மோஸ்ட் 10 to 15% டவுன் ஆயிடுச்சு. ஸோ இந்த மாதிரி டைமில் இன்வெஸ்டர்ஸால் எஸ்ஐபி நம்பி எப்படி பண்ண முடியும்? உங்களோட பயம் அண்ட் கேள்வி ரொம்ப நியாயமானது தான். ஆனால் இதை ப்ரூவ் பண்ணுறதுக்கு தான் ஒரு மியூச்சுவல் ஃபண்ட் கம்பெனி அவங்களோட ஃபண்ட் ரிட்டர்ன்ஸ் அண்ட் இன்வெஸ்டர் ரிட்டர்ன்ஸை ஒரு ஸ்டடி பண்ணி கம்பேர் பண்ணியிருக்காங்க. ஓகே, ஒரு நிமிஷம் இரு. ஸோ ஃபண்டோட ரிட்டர்ன்ஸ்னு சொல்கிற, இன்வெஸ்டர் ரிட்டர்ன்ஸ்னு சொல்கிற, ரெண்டுமே ஒன்றா தானே இருக்கணும், அது எப்படி டிஃப்ரெண்ட்டாக இருக்கும்? அதுதான் இல்லை, இன்ட்ரெஸ்டிங் பார்ட்டே இங்கே தான் ஆரம்பிக்குது. அந்த ஸ்டடியில் பார்த்தீங்கன்னா 20 இயர்ஸ்க்கான ஃபண்டோட ரிட்டர்ன்ஸ் ஆல்மோஸ்ட் 19% கொடுத்துருக்கு. இதே இன்வெஸ்டரோட ரிட்டர்ன்ஸ் பார்த்தீங்கன்னா ஒன்லி 14%. ஏன் இந்த டிஃப்ரென்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா ஒரு மெயின் கான்செப்டான மார்க்கெட் எமோஷன் சைக்கிளில் தான் இருக்குன்னு சொல்லணும். ஓகே, அப்படின்னா என்னது? ஒரு இன்வெஸ்டர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணுறாரு, மார்க்கெட் ஏறிக்கிட்டே போகும்போது அவரோட எஸ்ஐபியை கண்டினியூ பண்ணிகிட்டே போகிறாரு. இது பேர் தான் அப்வர்ட் ஆவரேஜிங் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, ஒரு பாயிண்ட்ல ஏதோ ஒரு ப்ராப்ளம்னால மார்க்கெட் கீழே விழ ஆரம்பிக்குது. அப்போ அவரோட இன்வெஸ்ட்மெண்ட் வேல்யூ வந்து குறைய ஆரம்பிச்சிடும். ஸோ அவரோட எஸ்ஐபியை கண்டினியூ பண்ணுற ஸ்டேட்டில் அவரால் இருக்க முடியாது, ஏன்னா ஃபியர் வில் கிக் இன். இந்த மாதிரி ஒரு பெரிய பையிங் ஆப்பர்ச்சுனிட்டியை இன்வெஸ்டர்ஸ் பயந்து மிஸ் பண்ணுறனால தான் இந்த ரிட்டர்ன்ஸ்லேயே ஒரு பெரிய டிஃப்ரென்ஸை நம்மளால பார்க்க முடியுது. ஜஸ்ட் பிகாஸ் இன்வெஸ்டர்ஸ் வந்து ஒரு ஃபியூ டேஸ் டு ஃபியூ மந்த்ஸ் வெளியே இருக்கனால எவ்வளோ ஒரு டிஃப்ரென்ஸ் இருக்குன்னு நீங்களே பாருங்க. ஸோ எனக்கு சிம்பிளாக ஒரு பதில் சொல்லு, நான் நிஃப்டியில் இன்வெஸ்ட் பண்ணலாமா கோல்டில் இன்வெஸ்ட் பண்ணலாமா? நீங்கள் கேட்குற மாதிரி அதுக்கு சிம்பிளான பதில் ரெண்டுத்துலேயுமே தான் இன்வெஸ்ட் பண்ணணும். ஸோ நியூஸ் பேப்பரில் எங்கே பார்த்தாலும் நிஃப்டி நிஃப்டி அப்படின்னு போடுறாங்க. நிஃப்டின்னு எனக்கு கொஞ்சம் கிளியராக சொல்லி புரியுற மாதிரி. நிஃப்டியை பற்றி கிளியராக சொல்லணும்னா அது ஒரு எக்ஸாம்பிளோட பார்க்கலாம். நீங்கள் ஒரு ரெஸ்டாரண்ட் ஸ்டார்ட் பண்ணுற ஐடியாவில் இருக்கீங்க அப்படின்னு அசியூம் பண்ணிக்கலாம். உங்களுக்கு 2 ஆப்ஷன் இருக்குது. ஒன்று, நீங்களே ஸ்க்ராட்ச்லேருந்து ஸ்டார்ட் பண்ணி பிஸ்னஸை பில்ட் பண்ணலாம். இல்லாட்டி A to B மாதிரியான ரெஸ்டாரண்ட்ஸில் சப்போஸ் பார்ட்னர்ஷிப் கொடுக்குறாங்கன்னா அந்த பார்ட்னர்ஷிப்பில் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். இந்த 2 ஆப்ஷனில் எது ஃபாஸ்டர் க்ரோத் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா A to B மாதிரியான பிஸ்னஸில் ஜாயின் பண்ணும்போது தான். ஏன்னா அவங்களோட பிஸ்னஸ் ஆல்ரெடி எஸ்டாப்ளிஷ், அவங்களுக்கு ஆல்ரெடி நல்ல ஒரு கஸ்டமர் பேஸுமே இருக்குது. இதில் நம்மளுக்கு ப்ராபபிலிட்டி ஆஃப் ப்ராஃபிட் ரொம்பவே ஜாஸ்தியாக இருக்குது. அண்ட் நெக்ஸ்ட் 10 to 15 இயர்ஸில் இந்த பிஸ்னஸ் க்ரோ ஆகிறதுக்கான ப்ராபபிலிட்டியுமே ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குன்னு தான் சொல்லணும். இதே மாதிரி தான் ஸ்டாக் மார்க்கெட்லேயும் நம்மளே ஒரு பிஸ்னஸ் ஸ்க்ராட்ச்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு பதிலாக ஆல்ரெடி எஸ்டாப்ளிஷ்டாக இருக்கிற பிஸ்னஸஸ் லைக் டாடா, ரிலையன்ஸ் அவங்களோட நம்ம ஒரு பார்ட்னர்ஷிப் வச்சுக்கிற மாதிரி தான். இவங்களோட பார்ட்னர்ஷிப் வச்சுக்கும் போது அவங்களோட பிஸ்னஸ் க்ரோ ஆகும் போது நம்மளோட ப்ராஃபிட்ஸுமே இன்க்ரீஸ் ஆகும். ஸோ நிஃப்டி 50 அப்படிங்கிறது இந்தியாவோட டாப் 50 கம்பெனிஸை சேர்த்து ஒரு பேஸ்கெட், அதாவது ஒரு இண்டெக்ஸில் வச்சிருக்க மாதிரி நம்ம அசியூம் பண்ணிக்கலாம். ஸோ உங்களோட இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் ஒரு லாங் டேர்மில் நல்லா க்ரோ ஆகணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நிஃப்டியில் இன்வெஸ்ட் பண்ணுறது ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஆப்ஷன்ஸ். ஸோ இப்போ நிஃப்டிலேயே அவ்வளோ க்ரோத் இருக்குன்னு சொல்கிறேன், அப்போ நான் எல்லா பணத்தையும் எடுத்துன்னு போய் நிஃப்டிலே இன்வெஸ்ட் பண்ணிடலாம்ல, நான் ஏன் கோல்டுலாம் இன்வெஸ்ட் பண்ணணும்? கரெக்டான கேள்வி. நம்ம ஆல்ரெடி டைவர்ஜென்ஸ் சார்ட்ல பார்த்த மாதிரி கோல்டு அண்ட் நிஃப்டி தே காம்ப்ளிமெண்ட் ஈச் அதர். அதாவது எப்பெல்லாம் நிஃப்டி கீழே விழுதோ அப்போ கோல்டு மேலே போகும் அண்ட் வைசி வர்சா. ஸ்டாக் மார்க்கெட் கீழே விழும்போது வார், இன்ஃப்ளேஷன் மாதிரியான ப்ராப்ளம்ஸ் வரும்போது கோல்டு நல்லாவே இன்க்ரீஸ் ஆகி நம்மளுக்கு ஒரு இன்சூரன்ஸை ஆக்ட் பண்ணி நம்ம போர்ட்ஃபோலியோவை ப்ரொடெக்ட் பண்ணுது அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ நம்ம போர்ட்ஃபோலியோவில் எவ்வளோ கோல்டு வச்சிருக்கலாம்னு பார்த்தீங்கன்னா இப்போ இருக்க சினாரியோ பிரகாரம் 10 to 20% ஆஃப் த கோல்டு இருக்கிறது ஒரு பெஸ்ட் ஆப்ஷனாக இருக்குது. அதுக்கும் மேலே பார்த்தீங்கன்னா சேஃப்டிக்காக எல்லா ஃபேமிலிஸும் மினிமம் 200 grams ஆஃப் கோல்டாவது வச்சிருக்கலாம். நம்மள்ட்ட ஃபிசிக்கல் கோல்டு இருந்தால் எந்த நேரத்துலையும் நம்மளுக்கு ஒரு சேஃப்டி அப்படின்னு தான் சொல்லணும். இப்போ நீ சொன்ன ஒரு சாம்பிள் அலோகேஷனில் பார்த்தீங்கன்னா 80% ஈக்விட்டி அண்ட் 20% கோல்டு அப்படின்ற மாதிரி சொன்னோம். ஸோ இந்த மாதிரி இனிஷியல் அசெட் அலோகேஷன் செட் பண்ணிடுறோம். செட் பண்ணிவிட்டு ஒரு 6 months to 1 year டைம் ஃப்ரேமில் பார்த்தீங்கன்னா சப்போஸிங் நிஃப்டி இறங்கிருச்சுன்னு வச்சுக்கோங்க அண்ட் கோல்டு மேலே போயிடுச்சு. அந்த பீரியடில் என்ன ஆகும், 80-20 நம்ம ஸ்டார்ட் பண்ணது. ஸோ நிஃப்டி 70% குறைஞ்சிட்ருக்கோம் அண்ட் கோல்டு பார்த்தீங்கன்னா 20% 30% இன்க்ரீஸ் ஆகிருக்கும். ஸோ இந்த மாதிரி டைமில் நம்ம போர்ட்ஃபோலியோ ரீபேலன்சிங் பண்ணணுமா? ஆஸ் எ இன்வெஸ்டர் என்னெல்லாம் பண்ணலாம்? ஸோ இந்த டைமில் நிறைய இன்வெஸ்டர்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா அவங்களோட போர்ட்ஃபோலியோவை ரீபேலன்சிங் பண்ண ஆரம்பிப்பாங்க. அதாவது ஆல்ரெடி இருந்த 80-20க்கு கொண்டு வர ட்ரை பண்ணுவாங்க. இந்த மாதிரி சிச்சுவேஷன்ஸ் கேட்கறதுக்கு ரொம்ப சிம்பிளாக இருந்தாலும் இது ரொம்ப சேலஞ்சிங் தான் சொல்லணும். ஏன்னு பார்த்தீங்கன்னா கோல்டோட ப்ரைஸ் ஏறிட்டே போகும்போது
அதை வித்துட்டு இறங்கிட்டு இருக்க ஈக்விட்டியில் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு ரொம்பவே கஷ்டமாக தான் இருக்கும், மனசே வராதுன்னு தான் சொல்லணும். ப்ராக்டிக்கலி அண்ட் எமோஷ்னலி இது ரொம்ப ஒரு டிஃபிகல்ட்டான ஒரு சேலஞ்ச் தான் சொல்லணும். ரீபேலன்சிங் இஸ் நாட் ஆல் தட் ஈஸி அஸ் வி திங்க். ஸோ இப்போ நம்ம பிட்வீன் ஈக்விட்டி அண்ட் கோல்டுக்கு இருக்க அசெட் ரீபேலன்சிங் பற்றி டிஸ்கஸ் பண்ணோம். பட் வித்தின் ஈக்விட்டிக்குள்ளேயே மல்டிபிள் செக்டர்ஸ் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் பேங்கிங், ஃபார்மா, ஐடி அந்த மாதிரி. ஸோ அதுக்குள்ளே கூட ரீபேலன்சிங் பண்ணணுமா? கண்டிப்பாக பண்ணணும். அது பேர் தான் செக்டர் ரொட்டேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. எந்தெந்த செக்டர்ஸ்லாம் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுதோ, நல்லா பெர்ஃபார்ம் பண்ணாத செக்டர்ஸில் இன்வெஸ்ட் பண்ணியிருக்க மணியை தூக்கி மூவ் பண்ணுறது. நல்லா பெர்ஃபார்ம் பண்ணாத செக்டருக்கு மணியை மூவ் பண்ணும்போது கண்டிப்பாக மனசு வலிக்கும். எங்கே அந்த செக்டர் இன்னும் பேடாக பெர்ஃபார்ம் பண்ணிடுமோன்ற ஒரு பயம் எல்லா இன்வெஸ்டர்ஸ்க்கும் இருக்கிறது ரொம்பவே நேச்சுரல் தான். ஸோ இதுலேருந்து என்ன தெரியுதுன்னா, ஒரு போர்ட்ஃபோலியோவை ரீபேலன்ஸ் பண்ணுறது ஆர் மெயின்டைன் பண்ணுறது நம்ம நினைக்கிற மாதிரி ரொம்ப சிம்பிளான விஷயம் கிடையாது. செக்டார் ரொட்டேஷன், ரீபேலன்சிங் இதெல்லாம் ரொம்பவே சேலஞ்சிங்கான விஷயம்தான். ஸோ இப்போ போர்ட்ஃபோலியோ ரீபேலன்சிங் பண்ணும்போது நம்மளுக்கு நிறைய எமோஷனல் சேலஞ்சஸ் இருக்கிறதெல்லாம் டிஸ்கஸ் பண்ணோம். பட் இதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா ஒரு பர்டிகுலர் அசெட்லேருந்து ப்ராஃபிட் புக் பண்ணி இன்னொருதுக்கு மூவ் பண்ணுவீங்க. அந்த ப்ராஃபிட் புக் பண்ணுறதுக்கு லாங் டேர்ம் கேபிட்டல் கெயின் ஆர் ஷார்ட் டேர்ம் கேபிட்டல் கெயின் டேக்ஸஸும் நீங்கள் பே பண்ணுற மாதிரியும் இருக்கும். அண்ட் அது மட்டும் இல்லாமல் இந்த ரீபேலன்சிங் பண்ணுறதுக்கு நம்ம நிறைய அனாலிசிஸும் தேவைப்படும். அண்ட் நிஃப்டி அண்ட் கோல்டு மூமெண்ட்டையும் நம்ம கிளியராக புரிஞ்சிக்கணும். ஸோ இப்போ நம்ம டிஸ்கஸ் பண்ணுற இவ்வளோ விஷயத்தையும் நம்ம பண்ணணுமா? அதுக்கு பதில் சிம்பிளாக வேறு ஏதாவது சொல்யூஷன் ஏதாவது இருக்கா? அந்த மாதிரி ஒரு ஈஸியான சொல்யூஷன் கண்டிப்பாக இருக்குது. அந்த சொல்யூஷனை எப்படி சூஸ் பண்ணுறது, எப்படி அனலைஸ் பண்ணுறது அப்படின்றத டீட்டெயில்டாக நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். ஸ்டே டியூன் ஃபார் பார்ட் 2 வீடியோ. அண்ட் சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாத பார்த்துட்டு இருக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோவில் நிஃப்டி அண்ட் கோல்டு பற்றின கிளாரிட்டி உங்களுக்கு கிடச்சிதுன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள். அண்ட் இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு தோணுச்சுன்னா உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். நன்றி மக்களே.